இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சீயோனே நீ கெம்பீரி என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யார் என்று சொன்னால் சீயோன் குமாரத்திகள், எருசலேம் குமாரர்கள். ஆண்டவர் அப்படிதான் அழைக்கிறார். இந்த சீயோன் குமாரத்தி எருசலேம் குமாரர் இருவரும் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவரை கம்பீரித்து பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்படி கம்பீரித்து பாடி துதித்து ஆராதிக்கும் போது இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே வந்து விடுகிறார். நம் நடுவிலே வந்து நமக்கு பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமா? ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. கர்த்தரை கம்பீரித்து பாடுங்க, கர்த்தரை ஆர்ப்பரித்து பாடுங்க, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து நம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். செய்வீர்களா?